ஓடிடியும் ஒரு தியேட்டர் தான். இப்போ ஓடிடியில் படம் வந்து முதல்ல ஓடிடி வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு பலம் சேர்க்குற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனால் அதுவே நம்மளை அழிக்க போகிற ஒரு துறையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. சினிமா துறைக்கு ஓடிடி வந்த உடனே ஓடிடி அவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ளே வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போது தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை அவங்க. இப்போ ஓடிடி நிறுவனங்கள் வந்து முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமையான ஒரு பொருளை 500 கொடுத்தாங்க, 1000 கொடுத்தாங்க, 2000 கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி என்ன நினச்சிட்டாங்க, நம்ம பொருளோட விலை அதிக மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 பொருள் 200 ஆயிடுச்சு, இல்லை 200 பொருள் 500 ஆயிடுச்சுன்னு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இது வந்து நம்மக்கிட்ட இருந்து முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால் இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க வந்து 100 ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 500 ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஓடிடி 100 பொருளுக்கு 10 கொடுக்க தயாராக இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ ஓடிடியோட நிலைமை. இப்போ இந்த ஓடிடி படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் வந்து 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லேயே ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம்லேருந்து 25 படம் வாங்கினாங்க. இன்னொரு 25 படங்களை மற்ற சோனி, சன் நெக்ஸ்ட்டு, ஆஹா இது மாதிரி இருக்கிற ஓடிடியில் வரும். அப்போ ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார், என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க, பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும்னு. இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணோம் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இது போல் 50 திரைப்படங்கள் வந்து ஓடிடி வாங்கினது போக மீதி இருக்கிற 200 திரைப்படங்களை தயாரிப்பாளர்கள் திரையரங்கத்துக்கு கொண்டு போக முடியல, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்குது. அப்போ இது போன்ற ஓடிடிகள் வர்றது மிக நல்ல விஷயம். அப்போ குறைஞ்சபட்சம் என் படத்தை ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதனமாக இந்த ஓடிடி அமையும்.